உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மணினா எங்க இருக்காரு இவரு? மணினா மணி அண்ணா, ஒரு நிமிஷம் வாங்கல. சொல்லுமா. ஒன்றும் இல்லைண்ணா, என் சர்டிஃபிகேட் ஒன்று வீட்டில் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னண்ணா பாக்குறீங்க? போய் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. மணி என்ன தம்பி, எங்க போறீங்க? நான் தான் கார்த்தி, என் பர்சனல் ஒர்க்குக்காக அவரை அனுப்புறேன். ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கோ சூப்பர்வைசர் இருக்காரு, அவரும் டிரைவர் தான். அவரை கூட்டிட்டு போறீங்களா? போலாமா சார்? வண்டி எடுங்க. சரிங்க சார். வாங்க போலாம். இந்த செயின் உனக்கு ஞாபகம் இருக்கா? எந்த செயினா? இந்த செயின் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நகை நட்டெல்லாம் சபைக்கு வந்திருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்கு, தரமானதான்னு பாப்போம். அங்க வச்சிருக்கிற நகையில ஒண்ணு கவரிங் நகடி. சுத்தமான தங்கம் தான். அம்மா, இது கண்மணி கல்யாணத்துல ராகவன் மாப்பிள்ள கொடுத்த செயினால தானே அன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஆமாமா. அந்த செயினை செல்வி இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனா. நீ இத மாப்பிள்ளைகிட்ட கொடுத்து அவர் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லிரு. சரிம்மா. நானே இத கொண்டு வந்து கொடுக்கலான்னு தாண்டி யோசிச்சேன், ஆனா மறந்துட்டேன். நான் கொடுத்துறேன். இது மாறனோட செயின். இது எப்படி உங்க அம்மா கிட்ட? இல்ல மாமா, இது கல்யாணத்துல நீங்க. கல்யாணத்துல? ஆமா, என் கல்யாணத்துல அத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணி மாறனதை போட வச்சாங்க. அப்ப இந்த நகையை வேற யார் வச்சிருப்பா? யாரு வச்சிருப்பா? வச்சது யாருன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏங்கா, அது யாருன்னு தெரியுமா? ராமச்சந்திரன் சாரோட பையன்தாமா அது. ஆனா ஆசாரி எல்லாம் ஒரிஜினல் தங்கம்னு சொல்லும் போது எனக்கும் ஒண்ணுமே புரியல. செயின்லாம் போடுறது அவனுக்கு பிடிக்காது வீரா. அத்தை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவன் போட்டான். இது ஓ ஓ இந்த செயினா? இப்பதான் ஞாபகம் வருது. இது ராகவனோடது. கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு தெரியும், சும்மா சமாளிக்காத. உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்லணும்? இது உன் செயின் தானே? உன் கழுத்துல இருந்து நீ தானே கழட்டி மாத்தி வச்ச? சொல்லு. மாற, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன். அதுக்கு என்னப்ப? இதே நீ இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல. இது என்ன திருப்புகளா? சொல்ல சொல்ல வாய் மணக்க. அன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை டிசைன் ஒன்னா இருந்ததுனால மாத்தி வச்சிட்டேன். அதுவும் என் அத்தை எடுத்து கொடுத்தனாலதான் செய்ய முடிஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சா ஒட்டிட்டு இருப்பாங்க. ஆலயம் மண்டையும். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ மட்டும் அதை செய்யலனா கண்மணியோட கல்யாணமே நடந்திருக்காது. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு. அது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ இந்த செயின்னால அது சால்வ் ஆச்சு, அவ்வளவுதான். சரி, இந்த செயினை இப்ப எங்க அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்ப இதை என்ன பண்ணும்? வித்து செலவுக்கு வச்சுக்கோ. படிப்பு வேற போயிட்டு இருக்குல்ல. எனக்கு யாரோட பணமும் தேவையில்ல. சரி, பணம் தேவையில்லைன்னா அன்பளிப்பா வச்சுக்க. என்ன அன்பளிப்பு? என்னோட அன்பளிப்பு இந்த செயின் நீயே வச்சுக்கோ.
நான் எதுக்கு உன்னோட செயினை வச்சுக்கணும்? நான் கொடுத்த எதுவுமே நீ வாங்க மாட்டேன்றல்ல. இப்ப இந்த செயினை நீ வாங்கலனா அப்புறம் அந்த கையெழுத்து. ஐயோ, அப்பா சாமி, ஆ. இந்த கையை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அதையே பாடி என்ன டார்ச்சர் பண்ணாத. ஆ சரி, நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்ட. ஓகே, ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன். ஒரு லவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அது டீல். ஓகே, ஆனா முன்னாடி இருந்து நமக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்துச்சுல்ல, அது இப்பவும் இருக்குன்னு நம்புறேன். இருக்கா? சரி, ஓகே. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டா நினைச்சு நீயே வச்சுக்கோ. ஆ, உன் கல்யாணத்தப்போ உன் பர்மிஷன் இல்லாம நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன். அதுக்கு பதிலா உன் பர்மிஷனோட இந்த செயின் நான் உன் கழுத்துல போட்டேன்னு வையேன், உனக்கும் மனசு கூலா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். ஏண்டா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு மனசார் வந்து தேங்க்ஸ் சொன்னா உடனே ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன், நீ தான் ஓவரா சீன் போடுற. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு செயின் போடக்கூடாதா? சரி, கொஞ்சம் இது என்ன அடங்குறியா? அநியாயம்? என்ன படக்குன்னு புடுங்கிட்டு போயிட்டா? நம்ம பேச்சுக்கு அவளால ஈடு கொடுக்க முடியல. வச்சுக்கோ. எப்படியோ அவ கழுத்துக்கு போயிடுச்சுப்பா. வள்ளிமா, என்னாச்சு? எப்பவும் இருக்கிற மாதிரி ஹாப்பினஸ் இல்லையே, குறைஞ்சிருக்கே. நான் சந்தோஷமா தான் இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, நம்ம குலதெய்வத்தை பத்தி நீங்க எதுவுமே சொன்னதே இல்லையே. ஆ ஆமாம்மா, எங்கம்மா நம்ம வீட்டுல ஒண்ணு போனா ஒண்ணுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அதுல நம்ம எங்க உட்காந்து நிம்மதியா இதெல்லாம் பேச முடியுது? நம்ம சாமி இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அது. நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே கனவுல வந்து முன்னெச்சரிக்கையா சொல்லிடும். பெரிய பெரிய ஆபத்துல இருந்து கூட நம்ம குடும்பத்தை காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்ல வீரா, அப்பா ஒரு தடவை சரக்கு ஏத்திட்டு வரும்போது வழியில லாரியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு நூல் இலையில உயிர் தப்புனாரு. அதுவும் ஒரு சின்ன காயம் கூட இல்ல. உண்மையா சொல்ல போனா அது சாமி கொடுத்த உயிர்னு அப்பா அத்தை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லத்த? ம் சாமி கிட்ட என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னா அங்க வந்து சொல்லு. நம்ம சாமி பார்த்துக்கும். இல்லத்த? ம் என்னவோ இதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய டயலாக், நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் சொன்னா இப்ப என்னடா? திருவிழாக்கு போறோம், நீ ரெடி ஆயிடுமா? ரெடியாகு. மூஞ்சியே சரியில்லையே. வழக்கமா எங்கேயாவது குடும்பமா போறோன்னு சொன்னா ஆளா துள்ளி குதிக்கிறது இது. இந்த தடவை என்னமோ சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி போகுது. ஏதோ சரியில்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.